சுவாமிகளே, இங்கே வருகை தந்திருக்கும் புண்ணிய ஆத்மாக்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன் புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொன்னால், நான் சின்ன வயசுல ஒரு தாசர கீர்த்தனை அப்படின்னு சொல்லி தாசர பதர்கள் புரந்தரதாசர் எங்கள் அண்ணா பாடுவார். அதில் மானவ ஜென்ಮ ದೊಡ್ಡದು, ಅದು ಹಾನಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಉಚ್ಚಪ್ಪಗಳಿಲ್ಲ அப்படின்னு. அது ஒரு மனுஷ ஜென்மம் ரொம்ப பெருசு, அது வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, பாழாக்காதீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாசர் பாடுவார். மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எத்தனையோ ஜென்மங்களை தாண்டி ஆயிரம் ஜென்மங்களை, ஜந்து கிருமிங்க என்னென்ன ஜென்மங்களை தாண்டி மனுஷ ஜென்மம் அடைகிறோம். அது அடைஞ்ச பிறகு இந்த சம்சாரத்திலையும் முழுகி பணம், காசு, பப்பம், பண்டாட்டி, புள்ள, அது இது, கூட்டாளுங்க, உறவினருங்க, பணம், புகழ், சுகம், சந்தோஷம் அப்படின்னு அதுலேயே முழுகி சாகாம நான் யார், எங்கிருந்து வந்தேன், இறந்த பிறகு எங்கே போறேன், அந்த கடவுள் யார், நான் அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி கேள்வி வந்த பிறகு அதுக்கு விடை கொடுக்கிறதுக்கு குரு கிடைக்கிறது அதை விட அபூர்வம். குரு கிடைச்ச பிறகு அவருடைய அருள் கிடைச்சி அவருடைய போதனை கிடைக்கிறது அதை விட அபூர்வம். இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது நானும் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதை ஆண்டவன் கொடுத்த பிச்சை, என்னுடைய பிராரப்தம், போற ஜென்மங்கள் நான் செஞ்ச புண்ணியம். நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறத விட ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி இந்த பணம், பேர், புகழ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இது வேணுமா இல்லை ஆன்மீகம் வேணுமான்னு சொன்னா நான் ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீகத்துக்கு அவ்வளோ பவர். ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புகிறேன். நான் ஒரு ராஜா ராஜா அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அதிபுத்திசாலி, ரொம்ப நல்ல மந்திரி. அவர் இல்லாமல் ராஜா இருக்கவே முடியாது. ஸோ அந்த மந்திரிக்கு அந்த ராஜா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஈக்குவலா சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்து அவருக்கு அந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் தெரிஞ்சுக்காக பிறகு அந்த மந்திரி சொன்னாங்க, ராஜா எனக்கு விடை கொடுங்க, எனக்கு இது போதும், நான் போடும். எங்கே போனீங்க? இல்லை நான் எங்கேயோ தான் இமயமலை போகிறேன், நான் நிம்மதி தேடி போகிறேன். இவனுக்கு என்ன வேணும்? நிம்மதிக்கு பணம் இல்லையா, புகழ் இல்லையா, ஐஸ்வர்யம் இல்லையா, வஜ்ரவாய் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்களே, இல்லை நான் வேற நாடி போகிறேன், எனக்கு விட்டுடுங்க. சரி, அப்புறம் ரொம்ப சொல்ல முடியல, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மனசு இல்லைன்னு சொன்னா கூட விட்டுட்டார். அவர் இங்கே தான் இமயமலையெல்லாம் போயிட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ராஜா. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த மந்திரி அந்த ஊருக்கு வந்தாரு. அந்த நாட்டுக்கு சன்னியாசியா வந்திருக்காரு. ஊர் வெளியே ஒரு குடிசை போட்டாங்க, தங்கியிருக்காரு. அவர் அரண்மனைக்கெல்லாம் வர மாட்டாரு. அவர் ராஜா கேட்டுப்பட்டாரு. சார் அவரே போனோம். ராஜா அந்த சன்னியாசி கிட்டே போனார். அந்த மந்திரி வெளியே ஒரு சின்ன குடிசை, ஒரு தரையில் ஒரு பாய், ஒரு சின்ன சொம்பு தண்ணி, ஒரு சின்ன தட்டு, அவ்வளோதான். ராஜா இருந்தாரு. இங்க எப்படி இருக்க? நல்லா இருக்க. இல்லை என்ன இது, அது எல்லாத்தையும் விட்டு இவ்வளோ பண்ணி இவ்வளோ போயிருக்கேன், நீ இப்போ நீ என்ன சாதிச்சுட்ட, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சாதிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ராஜா அப்போ எல்லாம் நீங்க உட்காந்துருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன், இப்போ நான் உட்காந்துருக்கேன், நீங்க நின்றுட்டு. அதான்
இந்த ஆன்மீகத்தோட அப்போ வரல. நான் இதுதான் சொன்னேன். இந்த ஆன்மீகத்தில் இருந்து போகும்போது கூட என்னுடைய ரசிகர்களுக்கும் சில மக்களுக்கும் ஒரு டோப் இருக்கு. இந்த ரஜினிகாந்த் என்ன இது ரொம்ப குழப்பறாங்க அப்படின்னு சொல்லி அவரு குழம்பிட்டு நம்மளும் குழப்புறாங்க. ஒரு வாட்டி ராகவேந்திர சுவாமி ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா ரமண மகரிஷி சொல்றாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தா கேரளத்தை பற்றி சொல்றாங்க, சச்சிதானந்தர் சொல்றாங்க, திடீர்னு யாரும் சுவாமி ராமன் சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா பரமஹம்ச யோகானந்தா பாபாஜின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன ஒரு நிலையை அவர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. சரி, குருக்கள் இந்த குருக்கு இந்த சிஷ்யன் சொல்லி ஆல்ரெடி எழுதப்பட்டார். பட் அந்த பாதை ஆன்மீக பாதையில் ஒரு குருக்கள் அந்த ஆன்மீகம் இது ஒரு நெட்வொர்க். இந்த குரு இந்த சிஷ்யனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சிஷ்யன் ரெடியானாதான் குருவே தோணுமா. எனக்கு முதல் குரு இந்த ஆன்மீக பாதையில் என்னுடைய அண்ணா சத்யநாராயண ராவ் கைக்வாட். அவர் தான் என்ன ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எங்கே ஒரு கலா காவிஷம் நடந்தாலும், எங்கே பஜனை நடந்தாலும், எங்கே தெய்வீக காரியங்கள் நடந்தாலும் இந்த சின்ன வயசுலேயே கையை கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. இந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சேர்த்ததே அவர் தான். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னோட 2வது குரு. இந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். நம்ம சம்பிரதாயம், பாரம்பரியம், ரிஷிகள், வேதங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ராகவேந்திரன் அவர்கிட்ட நான் பக்தியை கற்றுக்கிட்டேன், ருச்சியை சடங்களை கற்றுக்கிட்டேன், ஸ்லோகங்களை கற்றுக்கிட்டேன். ரமண மகரிஷி அவர்கிட்ட நான் யார் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள நம்மளே தேடுதல் பண்ணுறது. நமக்குள்ளே நம்ம போய் நான் யாருங்கிற கேள்வி கேட்டுக்குது, அது ரமண மகரிஷி கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். தயானந்த சரஸ்வதி அவர்கிட்ட சில சமூக பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சில சமூக பிரச்சனைகள், சில வேதம் உபனிஷத்துல சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சச்சிதானந்தர் அவர் தான் உடம்பு இருக்கும்போதே எனக்கு குரு, எனக்கு மந்திரோபதேசம் பண்ண குரு சச்சிதானந்தர். அதுக்கப்புறம் கூட என்னுடைய தேடல் இருந்துகிட்டே இருக்கு. 1978 நான் ஆக்டரான பிறகு நான் ஏர்போர்ட்டை போகும்போதெல்லாம் அந்த புக் ஸ்டாலில் ஒரு புக் இருக்கும். அதில் ஒரு சுவாமியோட ஃபோட்டோ இருக்கும். ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு சொல்லி எனக்கு இந்த சுவாமி பொண்ணா ஆனா அப்படிங்கிறதே இருக்கும். புக்கு வாங்க மாட்டேன், பட் அது கண்ணு மட்டும் அது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். இது பொண்ணா ஆனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி புக்கு நான் வாங்கிட்டேன். வாங்கி வச்சு பார்த்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது புரியறதுக்கு. அது இங்கிலீஷெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு 20 வருஷம் 22 வருஷம் அந்த புக் என்னுடைய லைப்ரரியில் இருந்தது. அது நான் படிக்கல. அதுக்கப்புறம் நான் படையப்பா படத்தெல்லாம் படித்து பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சச்சிதானந்தர் நீ ஆசிரமம் ஒழிச்சு நீ அமெரிக்காவில் ஆசிரமத்துக்கு நீ வான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு ஒரு 25 days 30 days அங்கே இல்லைன்னு சொல்லி ஒரு கூடவே எனக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த புக்கை நான் கொண்டு போயிருந்தேன். அது எனக்கே தெரியாமல் அந்த புக்கை நான் எடுத்து வச்சது எனக்கே தெரியாது. அங்கே பார்த்தா அந்த புக்கு வேறு வேலை கிடையாது, ரொம்ப கொடுக்குறது. அங்கே நான் புக்கை படிக்க ஆரம்பித்தேன். 2008 2009 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 30-40 pages அவ்வளோ சரியாக ஈடுபாடில்லை. அதுக்கப்புறம் போக போக அந்த புக்கு கீழே வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை. அண்ட் மகாவதார பாபாஜியோட அந்த சாப்டர்ஸ் ஒரு 45-50 pages வரும்போது நான் ஒரு மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். என்னமோ என் பிள்ளைய என்னோட அடிச்சு கம்ப்ளீட் அந்த புக்கு ரொம்ப எனக்கு பாதிப்பு ஏற்படுச்சு அந்த புக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜி எனக்கு மந்திரோபதேசம் பண்ணாரு. நான் ஆக்டிங் பண்ண வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஆக்டிங் பண்ணுறது உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மீடியா சினிமா மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியா. நம்ம மாதிரி ஒரு 1000 சுவாமிகள் சொல்லாதது நீங்கள் சினிமாவில் சொன்னால் அது போய் சேரும். நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏன் படத்தில் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நான் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூர்ல என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஸோ காலையில் இந்த மகாமதாவுக்கு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டி படிக்கிறேன், 3 வாட்டி படிக்கிறேன். அந்த ஆட்டோபயோகிராஃபி எப்படி புக்கு அதில் பாவம் ஒரு காலையில் ஒரு 9:30 9:45 அந்த மகாதர பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வரும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு லைட்
ஸ்பார்க் என்னை நோக்கி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நாட் விஜுவலி, எனக்குள்ள ஒரு உணர்வு. அந்த லைட் எனக்கிட்ட வர மாதிரி இந்த பாபாஜி போட்டோ வந்துட்டு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது படுத்துக்கோ, லைட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது. எனக்கு வந்து இதெல்லாம் இந்த ஹாலுசினேஷன் தான், நானே இதை திங்க் பண்ணிக்கிறேன்னா, நானே ஏதாவது முன்னாடி நானே திங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே புக்கை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் பேப்பர் படிக்கிறேன், டிவி போடுறேன், மறுபடியும் அந்த புக்கை போய் பாரு, மனசு வருது. மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் அந்த லைட் ஸ்பாட் எனக்கு என் மேல் வர மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. படுத்துக்கோமா மறுபடியும் அதே மாதிரி. ஸோ என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஒரு 1 hour 1.5 hour அப்புறம் என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. அங்கேயே கட்டில் இருந்து படுத்துட்டேன். படுத்த பிறகு தலைகாணி எடு அப்படின்னு சொல்லி யாரோ மிஸ்டேக் பண்ற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மனசு வந்து தலைகாணி எடுத்தாச்சு. பெட்ஷீட் காலை பட்டு இருக்கு, பெட்ஷீட்டு எடு, பெட்ஷீட் எடுத்தாச்சு. கை வந்து இந்த உள்ள கை வந்து இப்படி வச்சுக்கணும், பாம்சல் விரிச்சு வச்சுக்கணும், உடம்புல டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள மனசு சொல்ற மாதிரி அப்படியே அப்படியே படுத்துக்கும்போது ஒரு 35-40 seconds இருக்கு. அந்த ஸ்பார்க், லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போற மாதிரி இருக்கு. போயிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்கு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபோட்டோவில் அந்த லைட் ஸ்பாட் கிடையாது. இப்போ வரல. எனக்கு என்னடா இது, யார்கிட்ட சொல்லவும் முடியல, இது உண்மையா நிஜமா ஒன்றும் புரியல எனக்கு. அதுலேயே மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அந்த மறுபடியும் போய் பார்த்தேன், மறுபடியும் லைட் வரல, ஸ்பார்க் வரல. இல்லை நாளைக்கு அதே டைமில் வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து 8:45 நினைக்கிறோம், பார்த்தா ஸ்பார்க் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே என் மைண்டில் வருது. அப்படியே யாரோ சொல்ற மாதிரி கம்ப்ளீட்லி சீன் பை சீன் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை இப்படியே எடுக்கணும் வித் டைட்டில், பாபா டைட்டில். இன்னொரு 15 days வேற வேலை இருந்தது அந்த பெங்களூர் கர்நாடகா மற்ற எங்கேயோ போகிறதா அதெல்லாம் கேன்சல் பண்ணி உடனே வந்துட்டு சென்னை வந்து அந்த பாபா படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சொல்லி அந்த படத்தை எடுத்தேன். ஸோ இது வந்து பாபாஜி மெசேஜ் அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியாக அந்த படம் சரியாக போகலன்னு சொன்ன உடனே இந்த படத்தினால வந்துட்டு மற்றவங்க வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது. அந்த விஷயத்தை போய் சேரணுன்றதுக்காக அது யார் லாஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த படத்தை நான். ஸோ அவங்களுடைய ஒரு நெட்வொர்க் அதுக்கப்புறம் அதை எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும். அந்த பாபாஜி படம் நீங்கள் எடுத்த பிறகு எனக்கு வந்து கிரியா யோகா எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. கிரியா எனக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த கிரியா இனிஷியேஷன் ஆன பிறகு என்னுடைய லைஃபே இதுக்கு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய குருக்கள் ஒரு சில சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய குரு சச்சிதானந்தர், என்னுடைய சத்குரு பரமஹம்ச யோகானந்தர், என்னுடைய பரமகுரு மகாவதார் பாபாஜி, என்னுடைய பரமேஸ்வரி குரு ஸ்ரீகிருஷ்ணா ஜீசஸ். இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது இது சாதாரணது. இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இப்போ நமக்கே நம்ம வந்து கேட்காததே கிடையாது. நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எது கேட்டது இது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட் மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ சொல்கிறதா அது எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லிடுறோம் அதுவும் கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் நான் இமயமலையாக போகிறதுனால பற்றி வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ், இந்த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு. அதுன்னு வெளியே தெரியல, இன்னும் வெளியே வரல. அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாதார பாபாஜி அப்போ நினைச்சு இது வந்து கிரியாதிசிகள் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில வந்து செஞ்சுட்டு இருக்கிறது, கோயில செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக். அதை ஈவன் ஜனங்க மத்தியில சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவதார பாபாஜி வந்து லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி, அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் அவங்க சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். அது எப்படி சொன்னால் இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கேமரா ஆகட்டும்,
கேமரா இல்லை, ஒரு டிவி ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும், எத்தனை மெக்கானிசம் இருக்கு, எத்தனை மெக்கானிசம், அதுக்கு எத்தனை பேட்டரி, கரண்ட்டு, வயிறு, ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம் இல்ல, எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ள இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்ட், ஒரு பேட்டரி வேணும் இல்லை, அது எங்கே வருது? அது காஸ்மாஸ் டிவைன், அங்கிருந்து வருது. அது ரிசீவ் பண்றது எது? நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு ஏதோ இருக்கணும் ரிசீவ் பண்றதுக்கு. அது எங்கே இருக்கு? நம்ம சக்கரங்கள், மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அநாதா, விசுத்தா, ஆக்னா, சஹசிராரா, குஜிஷ்டா, அக்கல்ட் பவர் சென்டர்ஸ். அது எங்கே பிளேஸ் பண்ணிருக்காங்க? நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்புல அது வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒண்ணு மண்ணு, தண்ணி, அக்னி, வாயு, சவுண்டு, ஆகாயம். இது வந்து அந்த காஸ்மிக் பவரோட லிங்க். அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ரொம்ப இதாக எடுத்து அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணாதான் அந்த காஸ்மிக் பவர் வந்து அதை இழுத்துட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதான் கிரியா யோகா. அந்த கிரியா வந்து நம்ம மூச்சு தான் அந்த கரண்ட். வாயு வந்து வயர், அந்த வயர் வந்து நம்ம முதுகெலும்பு, அந்த வயர் அந்த சக்கராஸ், அதான் கிரியா. இது சாதாரண ஆர்ட் இல்லை. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம ஆண்டு இப்போ சந்தோஷ் சுகம் எல்லாரும் கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு, மனநிம்மதிக்கு இல்லையா? அது வந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னால் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்க வந்து ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னா அந்த பூமியை முதல்ல வந்து பதப்படுத்தணும். அது தண்ணி போட்டு பதப்படுத்தி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அது பட்டளை தளங்கள்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகு தான் நீங்கள் விதை போடணும். அப்போ நீங்கள் கிரியா வந்து உடனே வந்துட்டு பலம் கொடுக்காது. அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணி அப்படியே வச்சுருப்பீங்க. அதை எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வளர்த்துக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ள வரணும். எவ்வளோ தூய்மையா நீங்க வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையா வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு ஒர்க் ஆகும். இல்லைன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. அது எப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு வாட்டி திருதராஷ்டிரர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்றாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் தான் வேற இருந்தப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரியா சொல்லிட்டு துரியோதன கிட்டே வந்து உபதேசம் சொல்ல போவாள். அப்போ துரியோதனா சொல்றான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்க அர்ஜுனன் சொல்லுவார் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது, அவங்ககிட்ட பின்ன போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனன். அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டான். அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனாலதான் கிருஷ்ணா நம்ம சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். தெரியும் எது நல்லது செய்யணும், எது கெட்டது செய்யணும் சொல்லி அதை செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களை எல்லாமே நாம் வந்து அர்ஜுனங்களா மாறுதான் நம்மளுடைய யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது ஆண்டோடைய வரலாறு. அவங்க பிறக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு போது ஒரு பெரிய செவல், அந்த செவல் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சில பேர் தான் அந்த
அந்த அந்த செவர் மேலே ஏற முடியும். அந்த செவர் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க, ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தரும் ஏறுவான், ஏறிட்டு ஓ மை காட் வாட் இஸ் சீன் ஆஃப் டபார்க்கு வச்சிருவாங்க. கீழே என்னையா இது சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதிர்க்கிற மேலே அப்படியே முடிச்சுருவாங்க. பார்த்த மேலே போன ஓ மை காட் வாட் இஸ் முடிச்சிருவாங்க. இதில் ஒருத்தர் மேலே வந்தாங்க, அது மேலே வந்துட்டு இது என்ன இருக்கு, இப்படி இருக்கு, அங்கே இது தெரியுது, அங்கே கூட இருக்கு, அங்கே மணி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சயின்ஸ். எத்தனையோ சயின்ஸுங்க. சில சயின்ஸ் அவங்க ஆத்ம சாட்சாத்கார ரியலைஸ் ஆகிறது வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஆண்டோட ஏற்க மாட்டாங்க. சில பேருக்கு உட்காந்துட்டு இப்படி இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே இறங்கி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் வருவாங்க. அந்த கேட்டகரி தான் பரமஹம்ச யோகா. சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு விழாவுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கேன் வழியே ஒரு புத்தகம் வெளியிட்டு விழான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது இது வரைக்கும் நான் கிடையாது. இதுதான் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா அது நல்ல விஷயங்கள் இருந்தால் அது பேர் எடுத்து போட் பண்ணிடும், பேஜ் எடுத்து போட் பண்ணி. இந்த புத்தகம் எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 days 15 days பிஃபோர் கொடுத்தாங்க. ஷூட்டிங் இருக்கும்போது டைம் இருந்தது. சரி பேனா எடுத்துட்டு பார்த்தேன், ஒரு பேஜில் பார்த்தேன், ஒரு பேஜில் 4-5 பாயிண்ட் இருந்தது, நல்ல பாயிண்ட்ஸு. இன்னொரு பேஜில் பார்த்தா இன்னொரு 7-8 பாயிண்ட் இருந்தது. இன்னொரு பேஜ் பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கு. பார்த்தா எல்லா பேஜும் நோட் பண்ண முடியல. ஸோ அப்படியே நான் வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த சுவாமிஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் சொன்ன மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனுடைய பயன் நீங்கள் அடையணும். அந்த ஆண்டவன், அந்த குருக்களுடைய அனுக்கிரகம் உங்கள் மேலே எல்லாரும் இருக்கணும். நிம்மதியாக சந்தோஷமாக அந்த நீங்கள் ஆத்மாவை உணர்ந்து அந்த பரமாத்மாவோட இணையணும். அந்த தெய்வீக காதல் சுவாமிஜி மிக அழகாக பேசினார். அந்த தெய்வீக காதல், அந்த காதல் இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிறது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிறது. அதுக்கு குருக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷன்ஸுக்கு வரும், சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் குருக்கிட்டே சொல்ல வேண்டாம், உங்கள்கிட்டயே வச்சுட்டு அது நீங்கள் அனுபவிங்க, நீங்கள் ரசிங்க. போக போக செய்ய செய்ய அழுக்காம திகட்டாம அதனுடைய ஆனந்தத்தை நீங்கள் அடைவீங்க. இந்த பாபாஜி இந்த ஆள் எல்லாம் குருவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும். நன்றி.